ஏன்னா அந்த கஷ்டத்தை பார்த்துக்கினே இருப்பீங்களா, அதெல்லாம் மாறிடும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்றாயிடுவாங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம்லாம் ஏற்படக்கூடிய ராசி யார்? கடகம். பூர்வீகத்தில் சொத்து நிறைய வாங்கக்கூடிய ராசி யார்? கடகம். பூர்வீகத்தில் நிறைய சொத்து இருந்து நமக்கு கிடைக்காம கோர்ட்டு கேஸ் அக்கம் பக்கம் சொந்தக்காரெல்லாம் போட்டு நம்மளை அலக்கழிஞ்சின்னு இருப்பான். 20 ஏக்கர் இருக்கும், 2 சொட்டு கூட கிடைக்காது, 2 குழி இருக்காது. 20 ஏக்கரும் நமக்கு கிடச்சிரும், செட்டில்மெண்ட் ஆகிடும். ஸோ ஜாலியாக இருங்க, பெரிய முன்னேற்றம் ஏற்படும். மாற்றங்கள் வந்தாலும் எடுத்துக்கணும். தொழில் வரும், உத்தியோகம் வரும், வியாபாரம் வரும், படிப்பு வரும், எல்லாமே எடுத்துக்கணும். யார்? கடகம். ஆலங்குடிக்கு மட்டும் போயிட்டு வந்துருக்கு. கடகத்திற்கு இந்த குரு ராசியில் உட்காந்து 5ஆம் இடம் விருச்சகத்தை பார்க்குறது, 7ஆம் இடம் மகரத்தை பார்க்குறது, 9ஆம் இடம் மீனத்தை பார்க்குது. பிதிர்தோஷம்லாம் போய்டும். சுபகாரியம் நிறைய நடக்கக்கூடிய ராசியில் கடகம் உண்டு.